ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். எத்தனை பேர் தேவனுடைய சமூகத்துல சந்தோஷமா இருக்கிறீர்கள்? ஹல்லேலூயா 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 ஏனெனில் எல்லா மனுஷனுக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவனுடைய கிருபை பிரசன்னமாகின்னு சொல்லி நாம் வாசிக்கிறோம். கிருபை என்று சொன்னால் என்ன? நாம் ஒவ்வொரு விஷயம், அதாவது உங்களுக்கு பொருள் தேவை என்று சொன்னால் எங்களுக்கு பணம் இருக்க வேண்டும், பட்டம் வேண்டும் என்று சொன்னால் எங்களுக்கு படிப்பு இருக்க வேண்டும். அதை ஒன்றுமே பார்க்காமல் தேவனுடைய அன்பு, அதாவது தேவன் நமக்கு ஃப்ரீயாக தார கிருபை என்றதை எந்த ஒரு தகுதியும் இல்லாமல் இலவசமாய் நமக்கு கொடுக்கிறது தான் கிருபை. அப்ப ரட்சிக்கப்பட்ட நாங்கள் தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் எங்களுக்கு முதலாவது தாழ்மை காணப்பட வேண்டும். எங்களுடைய ஜீவியத்திலே தாழ்மையின் அனுபவம் காணப்பட வேண்டும். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார் என்று வாசிக்கிறோம். அதே போல அதிகாலையிலே தேவனை தேடும் பொழுது அவருடைய கிருபையை நாங்கள் பெற்றுக் கொள்கிறோம். இந்த நாளிலும் கூட சமூகத்துக்கு நாம் வந்திருக்கிறோம். தேவன் தாமே இந்த நாளிலே இந்த நாளுக்குண்டதான கிருபையை எங்களுக்கு தர வேண்டும். தேவனுடைய கிருபை இல்லாமல் போயிருந்தால் இந்த நிமிஷம் நாங்கள் இந்த இடத்துல இருந்திருக்க மாட்டோம். அவருடைய மகாபெரிய கிருபைதான் எங்களை தாங்கி சுமந்து தப்புவித்து இந்த ஸ்லாக்கியத்திலே நாங்கள் இந்த காலையிலும் தேவனை ஆராதிக்கும்படி இந்த சமூகத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். எத்தனையோ பேர் எத்தனை விதமான பாவங்கள் காரியங்களிலும் விபத்துக்களிலும் எத்தனை விதமான மோசங்களிலும் சிக்கி காணப்படுகிறதான வேளையிலே அநாதி சிநேகத்தினால் சிநேகித்ததான தேவன் தாமே இந்த நாளிலும் அவருடைய கிருபையை கொடுத்து அவருடைய சமூகத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். வந்த நாங்கள் அவரை எப்படி ஆராதிக்க வேண்டும், அவருடைய கிருபையை பெறும்படியா நாங்கள் எப்படி ஆராதிக்க வேண்டுமா? மிகுந்த சத்தத்தோடும் இடிமுழக்கத்தோடும் அவரை நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கிறோம். இந்த ஆரம்பத்திலே தேவன் தாமே எங்கள் யாவர் மேலும் அவருடைய கிருபையின் வல்லமையை புரிய வேண்டும். ஆமென். உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கிய கிருபை இது. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கிய கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே. கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. சொந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபை.
என்னை தாங்குகின்றது. உங்கள் கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்கள் கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்கள் கிருபைதான் என்னை நடத்துகின்றது. ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் உதவி செய்து கிருபை இது. ஆமென். ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்கள் கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்கள் கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்கள் கிருபைதான் என்னை நடத்துகின்றது. ஊழியத்தின் பாதையிலெல்லாம் என்னை உயர்த்தி வைத்திய கிருபை இது. ஊழியத்தின் பாதையிலெல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபை இது. எல்லாரும் கரங்களை எடுத்து சொல்லுவோம். கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்கள் கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்கள் கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்கள் கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்கள் கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்களுடைய ஆவியினாலே ஆகும் என்று சொல்ல வேண்டாமே. ஒரு நிமிஷம் உங்களுடைய கிருபை இல்லாமல் போயிருந்தால் நாங்கள் எல்லோரும் மாண்டு போயிருப்போம் ராஜா. ஆண்டவரே உங்களுடைய கிருபை எங்களுக்கு வேண்டுமே. ஆண்டவரே சொல்லா கிருபை கொள்ள வேண்டும். தண்டிப்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய சுத்த கிருபையாக இருக்கிறது. ஆண்டவரே உங்களுடைய கிருபைகள் மத்தியிலே எல்லாரும் ஆண்டவரே உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம். அப்பா எத்தனை விதமான சூழ்நிலைகள் பாவங்கள் என்றோ நாங்கள் அழிந்து போயிருப்போம். ஆண்டவர் தாமே எங்களை காத்து தப்ப பண்ணி இந்த நாளிலும் அவருடைய கிருபையை பெரும்படியாக உங்களுடைய சமூகத்திற்கு கொண்டு வந்திருக்கிறாரே. அவரை நாங்கள் சத்தமாய் ஆராதிப்போமாக. அவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உங்களுடைய கிருபை 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 அப்பா. மாறாத நல்ல
அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டிருப்போம். உலகத்திலே பாவத்தோடு அனாதையாய் அலைந்தோமே, அவருடைய அன்பை காட்டி விடுதலை கொண்டு வந்திருக்கிறார். அப்பா, அன்பு பெரியது, இரக்கம் பெரியது, கிருபை பெரியது, தயவு பெரியது, அன்பு பெரியது, இரக்கம் பெரியது, கிருபை பெரியது, தயவு பெரியது. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் நன்றியோடு நன்றி சொல்லி துதிக்கிறேன் ஐயா. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் நன்றியோடு நன்றி சொல்லி துதிக்கிறேன் ஐயா. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. இந்த பாடலை நாம் சந்தோஷமாய் கரங்களை தட்டி பாட போகிறோம். ஸ்வீட்டா பாட போகிறோம். அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்துக் கொண்டீரே. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்துக் கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதையாய் அலைந்த என்னை தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. அநாதையாய் அலைந்த என்னை தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் நன்றியோடு நன்றி சொல்லி துதிக்கிறேன் ஐயா. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் நன்றியோடு நன்றி சொல்லி துதிக்கிறேன் ஐயா. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அல்லேலூயா. அவருடைய அன்பு இல்லாமல் விட்டால் நாங்கள் என்றோ ஆண்டு போயிருப்போமே. எத்தனையோ பேர் பின்மாறிய நிலவரத்துல காணப்பட்டிருப்போம். நாங்கள் கடந்து வந்த பாதைகளை நினைத்து பார்த்தால் ஆண்டவரை மறுதளித்ததான அநேக சந்தர்ப்பங்கள் உண்டு. ஒருவர் கூட நாங்கள் பாவம் செய்யாத ஆட்கள் என்று சொல்லி இல்லை, எல்லாரும் பாவைகள் தான். ஆனால் உங்களுக்குள்ளே ஒரு குற்ற உணர்வு வருகிறது என்றால் அது அவருடைய அநாதி சிநேகம். எத்தனையோ பேர் பாவம் செய்து செய்து அதுக்குள்ளே அக்கிரமத்திலே வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கோ ஒரு குற்ற மனச்சாட்சி இல்லை. ஆனாலும் தேவன் உங்களை நடத்துகிறபடியினால் தானே உங்களுக்குள்ளே ஒரு பாவம் செய்யும் பொழுது கூட ஒரு குற்ற மனச்சாட்சி உறுத்துகிறது. அதிலிருந்து நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால் ஆண்டவர் உங்களை நேசிக்கின்றார். உலகத்திலே உங்களை நேசிக்கத்தக்க அப்பாவா இருந்தால் அது இயேசப்பா மாத்திரம்தான். ஆமென். அவருடைய அன்பு எவ்வளவோ பெரியது. எங்களை மட்டுமாய் நடத்தினது. எத்தனையோ விதமான சூழ்நிலைகள் பாதை
பாதைகள், கஷ்டங்கள், போராட்டங்கள், குடும்பத்தை ஒழுங்காய் நடத்த முடியாத சந்தர்ப்பங்கள், பசிகள், பட்டினிகளோடு எத்தனையோ விதமான சூழ்நிலைகள், யுத்தங்கள் மத்தியிலே கடந்து இந்த இடத்துக்கு வந்தோமாயானால் அது தேவனுடைய கிருபை ஒன்றே மாத்திரம். அவருடைய கிருபை இல்லை என்றால் இந்த இடத்தில் நாங்கள் நிற்க முடியாது. அவருடைய அன்பு இல்லை என்றால் நாங்கள் இந்த இடத்திலே நிற்க முடியாது. யாவரும் அமைதியாய் இந்த கோரஸை பாடுவோம். நீ நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் அன்பியோடு நன்றி சொல்லி குறிக்கிறேனையா. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கடந்து வந்த பாதைகளை நாம் நினைத்து பார்த்து அவருடைய சமூகத்திலே நன்றி செலுத்துவோம். நினைக்கும் போதெல்லாம் நன்றியோடு நன்றி சொல்லி துதிக்கிறேனையா. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் நன்றியோடு நன்றி சொல்லி துதிக்கிறேனையா. நீ நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் நன்றியோடு நன்றி சொல்லி துதிக்கிறேனையா. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் நன்றியோடு நன்றி சொல்லி துதிக்கிறேனையா. சமூகத்தில் கண்ணீரோடு கண்ணீரை அவர் திருத்தியிலே சேர்த்து வைக்கிறார். உலகத்திற்காக கண்ணீர் அல்ல, தேவனுடைய கிருபையையும் அவர் நடத்தி வந்ததான அன்பையும் குறித்து நாங்கள் கண்ணீர் விடுகிறோமே. கண்ணீரை காணாமல் இருக்கிறோம். அவருடைய அன்பு அவ்வளவு பெரியது, அவருடைய இரக்கம் அவ்வளவு பெரியது. எங்களை நடத்தினான இயேசுவை நோக்கி பாருங்கள். எங்களுக்காக உலகத்திலே மனுக்கோலம் எடுத்து நம்முடைய பாதங்களுக்காக ஜீவமானாரே. எங்களுக்கான வழிகள் எவ்வளவு ஆச்சரியமே சப்பா. அவருடைய பாதைகள் குடும்பத்தை பிரிந்ததான நிலவரங்கள் மத்தியிலும் அவருடைய சமூகத்திலே தனிமையாய் காணப்படுகிறோமே. நடத்தினதான வழிகள் எவ்வளவோ பெரியது, எவ்வளவோ ஆச்சரியமானது ஆண்டவரே. உங்களுடைய அன்பு இல்லாமல் விட்டால் நாங்கள் இந்த இடத்திலே இல்லை ஆண்டவரே. உங்களுடைய அன்பு இல்லாட்டி நாங்கள் இல்லை சப்பா. நடத்தினதான வழிகள் எவ்வளவோ ஆச்சரியமானவைகள். உண்மையாய் எங்களை நடத்தினீரே. நாங்கள் உமக்கு உண்மை இல்லாமல் நடந்த சூழ்நிலைப்பா. ஆனாலும் உங்களுடைய அன்பு எங்களை விடல. உங்களுடைய அன்பு எங்களை ஒரு காலம் விடல. தூரம் போனாலும் அவருடைய அன்பினால் எங்களை மறுபடியும் இழுத்துக் கொண்டு வாரே. இவ்வளவு பெரிய பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் நன்றியோடு நன்றி சொல்லி துதிக்கிறேனையா. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் நன்றியோடு நன்றி சொல்லி துதிக்கிறேனையா. உங்க அன்பு பெரியது, பெரியது, உங்கள் தாயகம் பெரியது.
அவருடைய சன்னிதானத்துக்கு வரும் பொழுது தேவனங்களை நடத்த போகிறார். ஆமென். அப்பா உம்முடைய கிருபை எவ்வளவு பெரியது ஆண்டவரே. நீ நடத்துறதான வழிகள் எவ்வளவு ஆச்சரியம் ஆண்டவரே. இந்த நாளிலே உம்முடைய கிருபை வல்லமை கூடாய் நாங்கள் கடந்து செல்வோம். ஆமென் 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 ஆமென். ஹalleluya. praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord Jesus. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். என்னமாய் நாங்கள் பரலோக சந்தோஷத்தை பூமியிலே அனுபவிக்க வேண்டும். தேவன் எப்பொழுது வருவார் என்ற ஆசையாய் காணப்பட வேண்டும். தேவனுடைய மார்பிலே சாகிற அனுபவம் எங்களுக்கு பூமியில் கிடைக்க வேண்டும். பரலோகத்தில் நாங்கள் இயேசுப்பாவுடைய மார்பில் சாய்ந்து இருக்க போகிறோமே நித்தியத்திலே. அப்படியானால் பூமியிலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அவர்களை பரலோகத்தை போல ஆர்ப்பரிக்க வேண்டும். அவர்களுடைய அந்நிய பாஷையில் பேசி அவருடைய அன்பினால் நிரப்பப்படுவோமாக. முற்றிலும் போராட்டமே முற்று வெற்றி பெற்றவர்க்கு நித்திய மகிமையே. முற்று வெற்றி பெற்றவர்க்கு நித்திய மகிமையே. என் நேசர் மார்பிலே நான் சாயும் வேளையில், என் நேசர் மார்பிலே நான் சாயும் வேளையில் என்ன இன்பம் என்ன மதுரம் சொல்ல இயலாதே. என்ன இன்பம் என்ன மதுரம் சொல்ல இயலாதே. ஓ என்னை யாத்திரையில் ஓ முற்றிலும் போராட்டமே. என்னை யாத்திரையில் ஓ முற்றிலும் போராட்டமே. முற்று வெற்றி பெற்றவர்க்கு நித்திய மகிமையே. ஓ முற்று வெற்றி பெற்றவர்க்கு நித்திய மகிமையே. ஆமென். நேசர் மார்பிலே நான் சாயும் வேளையில், என் நேசர் மார்பிலே நான் சாயும் வேளையில் என்ன இன்பம் என்ன மகிழும் சொல்ல இயலாதே. என்ன இன்பம் என்ன மகிழும் சொல்ல இயலாதே. என்னை ஆனந்த ஓ என்னை பேரிப்ப ஓ என்னை ஆனந்த ஓ என்னை பேரிப்ப விட்டுதலோடு சேர்ந்து நானும் அன்பரை மாறுவேன். விட்டுதலோடு சேர்ந்து நானும் அன்பரை மாறுவேன். நேசர் மார்பிலே நான் சாயும் வேளையில், என் நேசர் மார்பிலே நான் சாயும் வேளையில் என்ன இன்பம் என்ன மகிழும் சொல்ல இயலாதே. என்ன இன்பம் என்ன மகிழும் சொல்ல இயலாதே. நேசர் மார்பிலே நான் சாயும் வேளையில், என் நேசர் மார்பிலே நான் சாயும் வேளையில் என்ன இன்பம் என்ன மகிழும் சொல்ல இயலாதே. என்ன இன்பம் என்ன மகிழும் சொல்ல இயலாதே. நேசர் மார்பிலே நான் சாயும் வேளையில், என் நேசர் மார்பிலே சாயும் வேளையிலே சொல்ல
சாய வேண்டும். அப்பா, நித்திய பேரின்பம் அங்கே உண்டு. மரணம் இல்லை, நோய் இல்லை. நித்தியமாய் நாம் அவரோடு ஆளுகை செய்ய போகிறோம். பூமியிலே போராட்டம் உண்டு. நீதிமானுக்கு பூமியிலே போராட்டம் உண்டு. ஆனாலும் நித்தியமாய் அவருடைய மார்பிலே சாய்ந்து இயேசுவோடு நாங்கள் காணப்பட போகிறோமே. எவ்வளவு பெரிய சாக்கியத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். சந்தோஷமாய் நாங்கள் அவரிடத்திலே காணப்பட வேண்டும். சந்தோஷமாய் காணப்பட வேண்டும். ஆண்டவர் தாமே நித்திய பேரின்பத்தை எங்கள் மத்தியிலே வைத்திருக்கிறாரே. ஆமென், 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 ஆமென். வெளிப்பட போகிறார். சபையே, நீ ஆயத்தமா? நீ மறிப்பாயானால் உன் நித்தியத்தை இங்கே செலவிட போகிறாய். சுத்திகரிக்கப்பட்டு கொண்டு காணப்பட்டேன். சமூகத்துக்கு எங்களை கொண்டு வந்தார். பிரயாணங்கள் எல்லாம் கூட இருந்து சமூகத்துக்கு ஓடி வந்த தேவனுடைய பிள்ளைகளை அவர் மென்மேலும் ஆசீர்வதிப்பார் என்ற வாஞ்சையும் தாகத்தையும் தேவன் அறிந்திருக்கிறார். ஆமென். என்னுமாய் ஆரம்ப ஜெபத்தை தேவன் பொறுப்படுத்தார். அவருடைய கிருபையை நமக்கு அளித்தார். கடந்து வந்த பாதைகளை நாங்கள் நினைத்து பார்த்தோம். எத்தனை விதமான இடுக்குகள் மத்தியிலே நாங்கள் வந்திருந்தோம். ஆனால் தேவனுடைய அன்பை நாங்கள் ருசி பார்க்கும்படியாய், அவர் எங்களுக்கு செய்ததான நன்மைகளை நினைவு கூறும்படியாய் இந்த நாளிலே எங்களை கொண்டு வந்து அவரை ஆராதிக்கும்படி எங்களுக்கு உதவி செய்தார். அவருடைய வல்லமையும் அபிஷேகத்தையும் நித்தியமான பேரின்பமாகிய பரலோக சந்தோஷத்தை பூமியிலே அனுபவிப்பதற்கு தேவன் எங்களுக்கு கிருபை செய்தபடியால் நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எத்தனையோ விதமான சூழ்நிலைகள், பிரச்சனைகளோடு, பாரங்கள், கவலைகள், வர்க்கம், வியாதிகள், எத்தனையோ நிலவரத்தோடு வந்திருப்போம். தேவனங்களை விடுதலை ஆக்கினார், தொட்டார், எல்லாவற்றையும் பொறுப்படுத்தார். ஆனபடியான தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord, 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 praise the Lord. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென். என்னும் அமைதியா இருக்கிறதான வேத பாடத்தை தேவன் பொறுப்பெடுக்க வேண்டும். தாசனை ஆசீர்வதிக்க வேண்டும். பலத்தில் இருந்த வார்த்தையை எங்கள் மத்தியிலே பொழிந்தருள வேண்டும். இந்த நாளுக்குண்டான தூதை அவர் பலத்தில் இருந்து கொடுத்து தர வேண்டும். எங்களுடைய இதயங்களில் விதைக்கப்படுகிறதான இந்த வார்த்தையானது சுகந்த வாசனை வீசும்படியாய், யாவருக்கும் உகந்ததாய் காணப்படும்படியாய் தேவன் இதயங்களில் பேசட்டும். ஆண்டவரே, இந்த நாளிலே தாசனை அபிஷேகித்து அவருக்கு வேண்டிய கிருபையும் வரங்களையும் கொடுத்து தேவன் நடத்தும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹalleluya, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah, hallelujah, hallelujah. தேவனே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென். ஹalleluya, hallelujah, hallelujah. Praise the Lord, praise the Lord, praise the Lord. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அன்பான பரிசுத்த தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான ஓய்வினால் காலையிலுமாய் உம்முடைய சமூகத்துக்கு கூட்டி சேர்த்ததுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரே, ஒன்று இரண்டு பேருடைய நாமத்தினால் எங்கே கூடுகிறார்களோ அங்கே நான் வாசமாயிருப்பேன் என்று சொன்னதான தேவன் இந்த இடத்துக்கு வந்தார்.
எங்களை தொட்டார், அபிஷேகித்தார். நான் அப்படியே ஸ்தோத்திரிக்கிறேன். இன்னுமாய் அவருடைய கிருபை வல்லமையை பெற்றுக் கொள்ளும்படியாய் நாங்கள் வந்தோம். அவருடைய அன்பின் ஆழங்களை இழுத்துக் கொண்டு அவருடைய காருண்யத்தின் ஆழங்களை பாதுகாத்த அநாதி தேவனை நாம் ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரே, இந்த நாளிலே கூட்டி சென்றால் அவர் பிள்ளை நிலவரங்களை அறிகிறவர். எல்லா விதத்திலும் நீ போஷிப்பித்து நடத்தும் ஆண்டவரே. ஆவிக்குரியதான பிரகாரமாய் போஷிப்பியும் சரீர பிரகாரமாய் போஷிப்பித்து நடத்தும்படியாய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நடக்க இருக்கிறதான ஸ்டடியை நீ கூட இருந்து பாதுகாக்கிற தாசனை அபிஷேகம் பண்ணுங்க ஆண்டவரே. கருத்தினுடைய வார்த்தைகள் இடப்பட்டு பேசட்டும் அப்பா. உம்முடைய கரம் குறுகி போகவில்லை, உம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை மகிமை மாறி போகவில்லை ஆண்டவரே. இன்றும் நீ ஜீவிக்கிறீர் அப்பா. உம்முடைய பலத்தின் வார்த்தையை அந்த நாட்களிலே நீ பேசினது போல இந்த நாட்களில் ஒரு வல்லமையாய் தாசனோடு இருந்து பேச போறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுக்கு உண்டான ஆகாரத்தை தாங்க அப்பா. பலத்தினுடைய வார்த்தையோட அடைபட்டு பேசுங்க ஆண்டவரே. எல்லாவற்றையும் ஆண்டவரே நீங்க பொறுப்பெடுக்க வேணும். ஆராதனை மிகுதியான பகுதியை பொறுப்படும். இவ்வளவு நடக்கிறதான எல்லா ஆராதனை பொறுப்படுத்தி ஆசீர்வதிக்கும்படியாக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அநேகர் ஆண்டவரே பாவத்தில் சாபத்தில் அமர்ந்து கிடந்து காணப்படுகிறார்கள். இந்த நாட்களிலே ஒருவர் என்றாலும் தேவனுடைய சமூகத்துக்கு போயிருப்பார்கள். அவர்களுக்கு தேவனுடைய பிரசன்னம் காணப்பட வேண்டும். அவர்கள் சீரியம் சரிப்பட வேண்டும். தேவனோ ஒரு விதத்திலே வார்த்தைகள் பேச வேண்டும். இந்த ஸ்டடி மூலமாய் கூட இந்த காலையில் பார்க்கிறதான வழியிலே ஒரு ஆத்மா கூட ரட்சிக்கப்பட வேண்டும். தேவன் அவரமாய் பேசும்படியாக ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. அடியமாய் பார்க்கிறதுக்காக ஸ்தோத்திரம். உடைய வருகை சீக்கிரமாய் காணப்படுகிறது சாமி. உடைய வருகையின் நாளுக்கு நீங்கள் சபையார் எல்லாரையும் தகுதியுள்ளவர்களாய் மாற்றும் ஆண்டவரே. இன்னும் அதிகமாய் வெட்டி நெருங்கி சேரவும் உடைய அன்பிலே வளரத்தக்கதாய் ஒவ்வொரு ஆத்மாக்களை நீ பலப்படுத்தும்படியாக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீரே பொறுப்படுத்தி ஆராதனை பொறுப்படுத்தி நீர் வழியை பொறுப்படுத்தி ஆசீர்வாதமாய் மாற்றி தாங்க. எல்லாவற்றையும் உடைய கரத்தில் தருகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.